நம்ம எடிட்ரு அவங்களோட எங்கே அவன் வா வச்சுக்கிறேன். ஆனால் அவனுக்கு வந்து ரெட் லேபிளோட உண்மையான வேல்யூ அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனை முதல்ல சந்தித்ததே பப்பில் தான். அதனால தான் இந்த ரெட் லேபிளில் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட வேலை செஞ்ச முக்கியமான நபர் யாருன்னா தம்பி கிஷோர் தான், இல்லையா? கரெக்ட் தானேப்பா? நம்ம எங்கே சந்தித்தோம் முதல்ல? பப்பில். அப்போ ரெட் லேபிளோடு தான் இருந்தார். அந்த ரெட் லேபிள் வேறு. ஸோ அவர் வந்து உண்மையிலுமே அவங்ககிட்ட நிறைய வேலை வாங்கியிருக்காரு டைரக்டரு. அவரும் சளைக்காமல் இந்த இயக்குனருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ரேப்போ கிரியேட் ஆகிறது தான் கஷ்டம். எந்த ஒரு இதுலேயுமே படைப்புலையுமே ஒரு சினிமான்னு வரும்போது ஒரு ஆளால் மட்டும் எதுவுமே சாதிக்க முடியாது. சரியான தயாரிப்பாளர்களாகவும் இருக்க வேண்டும், சரியான இயக்குனருக்கு சரியான ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர் மற்றும் எடிட்டர், இந்த டீம், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தால் ஒழிய, ஒரே மைண்ட் செட்டில் இருந்தால் ஒழிய ஒரு தரமான படத்தை நம்ம கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒழுக்கமாக ஒரே மைண்ட் செட்டோடு இருந்ததுனால தான் இது ஒரு தரமான படமாக இந்த திரைப்படம் வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.